வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எடப்பாடி முகத்தை மூடியது ஏன்? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் பேசியது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், எடப்பாடி உள்ள என்ன பேசினார் அப்படிங்கிறது எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதை பற்றி நம்ம விவாதிக்கிறது இது பேசியிருக்கலாம், இது பேசியிருக்கலாம், 10ஆம் பொதுவாக சொல்லலாம். இப்போ ஆங்கில ஊடகங்களில் வந்த சோர்ஸ் மூலிமா அவங்களுக்கு கிடைச்ச சில தகவல்லாம் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. அப்படி என்ன பேசினார்? உதயநிதி டார்கெட், ஒரு பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் கேஎன் நேரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையை விட வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தியிருக்காரோன்னு தோணுது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. வரக்கூடிய தேர்தலில் திமுகவுடைய பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே பிஜேபி பல மாநிலங்களில் என்ன பண்ணுதுன்னா, கடைசி நேரத்தில் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டதாகட்டும், பூபேஷ் சிங் பாதல் ஆகட்டும், ஹேமந்த் சோரன் ஆகட்டும், சஞ்சய் சிங் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் மணிஷ் சிசோடியா சொல்லிக்கிட்டே போனான் கவிதா. அப்போ இன்றைக்கி இடி அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. எப்பயுமே ஒரு மாநிலத்தை தேர்தல் வந்தால் இடி துள்ளி குதித்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணும். ஆனால் தமிழ்நாட்டில் தூங்கி கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுடைய சந்திப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிங்கும்போது உதயநிதி அவர்கள் மீதான அந்த சொகுசு கார் அங்கே கொண்டு வந்தாங்கள்ல, அந்த வழக்கு ரொம்ப நாள் அப்படியே இருக்குது. அதை துரிதப்படுத்துங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், டாஸ்மார்க்கில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து அது சம்பந்தமான வழக்குகள். அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மீதான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில். விவசாயம் பண்ணி எப்படிங்க நீங்கள் 2 கோடி சம்பாதிச்சிங்கன்னா கேட்டாங்க, உச்சநீதிமன்றமே கேட்டாங்க. அப்போ அந்த வழக்குகள், இப்படி பல வழக்குகள், பல பேர் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இவங்க மேலே நம்ம ஈடியை திருப்பணும். இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி, இப்போ இடி, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள், அமித்ஷா இவங்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் யார் யார் சம்பாதிக்கிறா, எங்கேருந்தெல்லாம் பணம் ஃப்ளோ போகுது, யார் மூலியமாக திமுகவுக்கு எல்லா ஊர்லேயும் பணம் போகும், செந்தில் பாலாஜி எத்தனை தொகுதியை டார்கெட் பண்ணுவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு எத்தனை தொகுதி, சேகர் பாபு எத்தனை தொகுதி, இது எல்லாமே டெல்லிக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதாவது என்னென்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறது, அதெல்லாம் எல்லா கட்சியும் பண்ணும். நீங்கள் நினைக்கிறீங்க, வெளியில் மக்கள் நினைப்பாங்க இவர் தான் பணத்தை அந்த பக்கம் ரொட்டேஷன் பண்ணுறாருன்னு. அவர் இல்லாமல் இன்னொருத்தர் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, பாம்பின் கால் பாம்பு இவங்க மாதிரி அதிமுக தகவல் திமுகவுக்கு தெரியும், திமுகவோட தகவல் அதிமுகவுக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி நன்றாக தெரியும் தென் மாவட்டத்துக்கு யார் மூலிமா போகுது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தர் மூலிமா போகும். டெல்டா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இத்தனை தொகுதிங்க, இந்த பணம் அங்கே போய் சேரணும், இந்த டேட்டுக்குள்ளே போய் சேரணும். போன பணம் ஒரு இடத்துக்கு போகுது, அந்த பணத்தை பிரித்து கொடுக்கறது தனி. பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அதை ஒழுங்காக போய் சேர்ந்துச்சான் அதை கண்காணிக்க ஒரு துணி. இவர்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு 3 டீம். இதுதான் கட்சிகளுடைய ஃபார்முலா. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே தட்டுனா திமுக அலரும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தள்ளியதில் மெயினான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். ஏன்னா இடி ஒரு வழக்கை விசாரிக்குது அப்படின்னா இன்றைக்கி யாருமே உத்தமர்கள் இல்லை. அங்கிட் திவாரி நம்ம கேஸில் பார்த்தோம். எல்லாருக்கும் தேவை பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணுங்கிறவங்க சில பேர் அங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் அரசியல்வாதிகள் அப்படின்னாவே இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்கள்ல, ஐஆர்எஸ், இந்த மாதிரி இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் இடி, இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்கலாம் தமிழ்நாடுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இப்போ காசு கொடுத்து சில போஸ்டிங்லாம் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா. சட்டம் ஒழுங்குனா சரியான காசும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதே ஆயுதப்படனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாதாரண பேச்சு வழக்கில். அதேமாதிரி தமிழ்நாடுனா எல்லாத்துக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக. ஏன் போனீங்கன்னா ஒரு 300-400 திரட்டிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் லைஃப் செட்டில்டு. ஒரு தடவை போனீங்கன்னா போதும் தமிழ்நாடு, அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே அந்த மாதிரி ஏன் பண்ண முடியல செந்தில் பாலாஜியால் அப்படின்னா, செந்தில் பாலாஜி நிறைய பண்ணக்கூடியவர், மற்றவர்களும் பண்ணக்கூடியவர். செந்தில் பாலாஜி உங்கள் கூடவே பண்ணுவார். உங்களுக்கு என்னங்க வேணும், உங்களுக்கு தேவை என்ன, அவ்வளோதானங்க. சரி, எல்லோரும் மனிதன் தானே, உங்களுக்கு தேவை என்ன, அவ்வளோதான். யாராவது ஒரு அதிகாரி இருப்பார். ஆனால் அவரால் ஏன் முடியலன்னா, ஒவ்வொரு தடவையும் அமித்ஷா அவர்கள் பார்க்க போகும்போது நம்ம அண்ணாமலை இல்லைங்க, நம்ம செந்தில் பாலாஜி விட்டுறக்கூடாது, இது இப்படி பண்ணணும். ஏன்னா நம்ம வாட்சை பற்றி அவர் கேட்டார், வாட்சோட கணக்கு கேட்டார். செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் தான் நம்ம ஜெயிக்க முடியாது, அப்போ அவர் எப்படியாவது உள்ள வைக்கணும், அதுதான் டார்கெட். இதுக்கு திமுகலேருந்து நிறைய பேர்லாம் இன்புட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அமித்ஷாவோட நிறைய பேர் கான்டாக்டில் தான் இருக்காங்க, அதுவும் மாற்று கருத்து இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடிக்கு நன்றாக தெரியும், பிஜேபியுடன் கூட்டணி வச்சதுனால் அமித்ஷா நம்ம எடப்பாடிக்கு என்ன லாபம், கொஞ்சம் யோசனை பாருங்கள். எடப்பாடிக்கு என்ன லாபம்? தேவையில்லாமல் கிறிஸ்துவ முஸ்லீம் கொஞ்சம் வர ஓட்டையும் கெடுத்து விட்டுருக்காரு, கரெக்டுங்களா? வேறு ஏதாவது லாபம் இருக்கா? பிஜேபியாக லாபம்னா என்ன நீங்கள் நினைக்கலாம், இருக்குதுங்க ஒரு 4% சொல்லிக்க வேண்டியதான், 4% அவ்வளோதான். இன்னொன்று, பிஜேபி இவங்களோட இருக்கிறனால தான் டிவிக்கே வரல, இல்லைன்னா டிவிக்கு வந்திருக்குமே. கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க. எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தால் 100% வெற்றி, அது மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். விஜய்கிட்ட இருக்க அந்த பவரு,
எடப்பாடி அதிமுக இருக்கக்கூடிய கட்டமைப்பு இறங்கி அடிப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. பாஜகவே அடிக்க வேண்டியதான், திமுகவை அடிக்க. நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி பாஜகன்னு ஒரு பக்கம், திமுகவை விடியா திமுக ஆட்சின்னு ஒரு பக்கம், 2 பேர் சேர்ந்துன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு பிரச்சாரம் போகும்போது மைக்கு வேலை செய்யல, ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்களே, இது எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்துருந்தா மாவட்ட செயலாளர் வேலையை பார்ப்பாரு, விஜய் வந்துட்டு போனால் போதும், எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. இதையெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். தெரிஞ்ச பிஜேபி ஏன் கூட்டணி வைக்கிறாரு? மெயினான விஷயம் என்ன? நம்ம மேலே ஈடி வரக்கூடாது, எதிராளி மேலே ஈடி போகணும். 2 விஷயம்தான், அவ்வளோதானே. அப்போ ஈடி வந்து அமைதியாக இருந்தால் எடப்பாடி எப்படி சும்மா இருப்பார்? அங்கே போய் சொல்லுவார்ல, என்னங்க அது கூட்டணி வந்தோம், தொகுதி நீங்கள் கேட்டதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் கேட்டிங்கன்னு வந்தோம், ஒன்றுமே நடக்கலைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? சரிங்க, ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் இல்லை சார், அது உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இடி சிபிஐ முதல்ல அனுப்பிவிடுங்க, ஏன்னா இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா தான் முடியும், நாங்கள் இந்த மேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்க. அப்படிங்கும்போது அமித்ஷா என்ன யோசிப்பார்? அமித்ஷா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும், அவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுக்கணும்னு அமித்ஷா ஒரு அளவுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன்னா எடப்பாடி ஒரு முடிவு பண்ணிட்டார். இன்னொன்று, அங்கே போய் சொல்லலை, போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார், யாரையும் சேர்க்க மாட்டேன்ட்டார். அமித்ஷா போய் என்ன சொல்லுவார்? அமித்ஷாட்டி தகவல் போயிருக்கும்ல, சார் இங்கேயே சொல்லிட்டு போயிட்டார் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு. அந்த மேட்டர்லாம் விடுங்க சார், இதை பேசுங்க. ஆனால் வெளியில் வரக்கூடிய செய்தி இல்லைன்னா கூட்டணி எல்லாத்தையும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு அமித்ஷா சொன்னார், எடப்பாடி வேணான்னார், அது எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ கூட்டணி பற்றி பேசியிருக்கணும், நம்ம வந்து எந்தெந்த தொகுதிகள்னுங்கிறத பற்றி பேசியிருக்கலாம், ஃபண்டை பற்றி பேசியிருக்கலாம், அதுக்கடுத்து வேறு என்ன பேசுவாங்க? இன்றைக்கி திமுகவில் முக்கியமானவங்க யார், அவங்கள மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, இந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க மேலேயும் வழக்கு போடுங்க, இதை சொல்ல தானே போயிருப்பார். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. சசிகலா அம்மாவிடம் இருந்து பதவியை வாங்கிட்டு இப்போ சசிகலா அம்மாவையும் கட்சி சேர்க்க மாட்டுறாரு, டிடிவி யாரையுமே கட்சியில் சேர்க்க மாட்டுறாரு. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இதுதான் தேவை. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் துரோகம் நிறையா பேசிட்டோம், துரோகம்லாம் இந்த அரசியலில் ஒன்றுமே இல்லை. சொந்த பையன் அப்பாவுக்கு எதிராக ஒட்டிக்கேப்பு கவரி வச்சுருக்காரு, இதுதான் அரசியல். அதாவது முகலாயர காலத்திலேருந்து நீங்கள் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நீங்கள் பாருங்கள், எல்லா ஏரியாலையும் இதே மாதிரி தான் நடக்கும். உங்களுக்கு கூடவே தான் எதிரி இருப்பாங்க, பெரிய எதிரியாக இருப்பாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அவங்க மாமனாரை தள்ளி விட்டு அவர் முதலமைச்சர் அவரில் சூப்பராக மக்கள் ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. ஆனால் துரோகமாக அது கொஞ்சம் சொந்த மாமனாருங்க, இது சொந்த பையன். அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சும்மா எடப்பாடி துரோகம்னா சும்மா எடப்பாடி முதலமைச்சராக நீங்கள் அவர் ஏகப்பட்ட வேலை எம்எல்ஏக்கெல்லாம் பண்ணார், அதனால் ஆக்குனீங்க. செங்கோட்டையினால் ஆக முடியல, அதாவது அவங்கவுங்க திறமை. இப்போ 3 முறை முதலமைச்சர் 4 முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பக்கம் யாருமே ஏன் இல்லை, அது அவருடைய திறமை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் வந்து காரில் வரும்போது முகத்தை மூடிட்டாருங்கிறாங்க. நம்ம முன்னே கேட்குறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா பார்க்க போனது ஊருக்கே தெரியுமா? ரைட், வரும்போது எதுக்குங்க அவர் முகத்தை ஒன்றுமே புரியல, என்ன காரணமாக இருக்கும்? இதை ஒரு பெரிய மேட்டரா? இதெல்லாம் என்ன சும்மா சன் டிவியில் செய்தி உடனே சன் நியூஸில் செய்தி, முகத்தை மூடி கொண்டு வந்தார், என்னங்க ஒன்றுமே புரியல. ஏங்க அவர் வண்டியில் போயிட்டுருக்காரு, பத்திரிகையாளர்கள் கேட்க முடியாதுன்னா வண்டி வேகமாக போகுது, முகத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் புரியல. இதுக்கு இது ஒரு பெரிய செய்தியாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் மக்கள்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்லலாம், ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலாம். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அமித்ஷா கண்டிப்பாக சொல்லியிருப்பார், எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார், திமுக மீதான வழக்குகள் இனிமேல் வேகம் எடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படியே வச்சுக்கிட்டு இதே கூட்டணியை வச்சுக்கிட்டு திமுக மேலே ஈடிலாம் விடாமல் அப்படியே எலெக்ஷன் நடந்ததுன்னா உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியும். அதை வந்து பிஜேபி விரும்புமா? கொஞ்சம் நல்லா பண்ணி பாருங்கள். எடப்பாடி அதை அலோவ் பண்ணுவாரா? இப்போ எடப்பாடி மனசு குளிர்விக்கணும் அப்படின்னு தானே அமித்ஷாவும் நினைக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை எல்லாம் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிக்கணும். எடப்பாடி மனசு வச்சா தான் முடியும். கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். அண்ணாமலை அப்படியே ரூட்டை திருப்பி போட்டார் பாருங்கள், எடப்பாடிக்கு கூட்டம் சூப்பராக வருதுன்ட்டார் பாருங்கள். இப்போ டிடிவி நீங்கள் நினைக்கலாம், டிடிவி வந்து தொடர்ந்து இப்போ எடப்பாடியை விமர்சனம் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சனம். எடப்பாடி டெல்லிக்கு போனால் கூட விட மாட்டுறாரு. அப்போ அவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள், எடப்பாடியை வந்து பிஜேபி மாற்றும் அப்படின்னு கண்டிப்பாக டிடிவி நினைக்க மாட்டார். அவருக்கு தெரியும் எடப்பாடியெலாம் மாற்ற முடியாது. இப்போ எடப்பாடி எந்த டைமில் மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. அப்போ எதனால் பேசிக்கிட்டே இருக்கார்? அப்போ வேறு ஏதோ ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது அவருக்கு தானே. ஒன்று, ஏங்க இவ்வளோவையும் மீறி எடப்பாடி கூட ஏற்றுக்கிறேன், அப்போ எனக்கு சீட் அதிகம் கொடுங்க, இல்லை நோட்டாவது கொடுங்க, இவ்வளோ தான் சார். வேறு என்ன பேச முடியும்? தப்பாலாம் சொல்லலை, வேறு என்ன, இதுதான் அரசியலே வெளிப்படையே தானே. ஏன் திடீர்னு கடைசி நேரத்தில் அண்ணாமலை வந்து பாரத் மாதா கே ஜெயன்ட்டு ஐயா ராமதாஸ் வீட்டுக்கு பிஜேபியினர் போனாங்க? சொல்லுங்கள், என்ன கொள்கைக்காகவா? பிஜேபியுடைய கொள்கைகள் அண்ணா அன்புமணிக்கு பிடித்து விட்டதா? அதிமுக கொள்கை பிடிக்கவில்லையா? எல்லாம் நோட்டுக்கு தான், வேறு என்ன பேசுகிறது? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை பேசியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரை வளைச்சா திமுக ஃப்ரீஸ் ஆகுங்கிறது இன்றைக்கி எடப்பாடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அப்போ ஏகப்பட்ட இன்புட் கொடுத்து வந்துருப்பார். இன்றைக்கி ஆங்கில ஊடகங்களும் அதுதான் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிற மாதிரி இல்லை எடப்பாடி வந்து எல்லாத்தையும் சேர்க்க சொன்னாங்கன்னா
அது எப்படி சேர்ப்பார் எடப்பாடி? எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி யாரையும் சேர்க்க மாட்டார். கூட்டணி வந்து டிடிவி தினகரன்னா அது பிஜேபியோட சரி. ஓபிஎஸ்லாம் கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, சேர்க்கவும் மாட்டார். சொல்ல முடியாது, செங்கோட்டையனுக்கு நோட்டீஸ் கொடுத்து கட்சி விட்டு தூக்கலான்னு தூக்குவாரே தவிர இது பண்ண மாட்டார். பொறுத்து இருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.